மின்தடை ஏற்பட்டிருக்கு, கரண்ட் இல்லை. வாகன வெளிச்சம் தான் தெரியுது தவிர கடையில் லைட்டாக காணையில். ஹாஸ்பிட்டல் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. எலக்ட்ரிக் வாகனம் இங்கே சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம், 50% ஆஃபர். அப்போ நீங்கள் நார்மலாக ஒரு இதிலேருந்து இதில் 1 வே இதுக்கு அங்கால முதல் வந்து இந்த இடத்தால வந்து நாங்கள் நீரை விரயமாக்கக்கூடாது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கோம். யாழ்ப்பாணம் என்னத்துக்காக என்று சொன்னால், இன்றைக்கு 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எல்லாருக்கும் தெரியும் ஹை டென்ஷன் கிளிநொச்சிக்கும் வவுனியா அந்த ஏரியாவில் ஹை டென்ஷன் மாற்றுறதால ஸ்ரீலங்கா எலக்ட்ரிசிட்டி போர்ட்டால் ஹை பவர் வோல்டேஜ் கரண்ட் வந்து விநியோகிக்கப்படுறதால இன்றைக்கு விடிய 6 மணிலேருந்து பின்னர் 7 மணி வரைக்கும் மின்தடை ஏற்பட்டிருக்கு, கரண்ட் இல்லை. வடமாகாணம் பக்கம் கரண்ட் இல்லை. காரணம் அந்த மாதிரி நிலையில் யாழ்ப்பாணம் முக்கியமாக யாழ் நகர் டவுன் ஏரியா அப்படி இருக்குண்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுலேயே என்ஜின் சத்தம் கேட்குது, வெளியில் வச்சுருக்காங்க. நார்மலான நேரத்தில் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரண்டே இல்லை, சில கடைகள் பூட்டிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை என்றதால் பூட்டிருக்குது. மற்றபடி எப்படி இருக்கும் இப்போ பாருங்கள். அதில் ஃபார்மசி உள்ள சுமார் லைட் தான் வேலை செய்து கொண்டு இருக்குது. இப்போ டவுன் ஏரியா அப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கிட்ட வந்துட்டோம். இதில் ஒரு புதுசாக ஒரு டெக்ஸ்டைல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. ரைட், நாங்கள் இதில் போகிற வழியில் எதுவும் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தால் அதையும் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். பாருங்க, இது வாகன வெளிச்சம் தான் தெரியுது தவிர கடையில் லைட்டாக காணையில். மனோரா சந்தைக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம், வவுனியா கிளிநொச்சியில் ஹை டென்ஷன் இல்லையான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு மின்தடை ஏற்பட்டதற்கான காரணம் வந்து இன்றைக்கு அதுதான். மன்னாரில் மட்டும் கரண்ட் இல்லை. மன்னார் தவிர்ந்த வடக்கு மாகாணம் ஃபுல்லாக கரண்ட் இல்லை. பார்ப்போம். இப்படியே யாழ்ப்பாண சிவன் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். நார்மலாக இந்த இடம் பயங்கர லைட்டோடு இருக்கும். பாருங்கள், அங்கால தான் ஒரு சில கடை தொகுதியில் இருக்குது, லைட் தெரியுது. இதில் சபரி ஃப்ளவர் ஷாப், அங்கால ஒரு மிடோனாவா, இதில் இது போட்டிருக்காங்க, என்ஜின் போட்டிருக்காங்க. டவுனுக்குள்ளே வந்துட்டோம். டவுன் ஏரியா பாருங்க அப்படி இருக்குண்டு. ஞாயிற்றுக்கிழமைன்றதால கூடுதலான கடைகள் பூட்டு தான். ஆன போதிலும் பார்ப்போம். அதுக்குள்ள ஒரு சில கடைகளில் என்ஜின் போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டோம். இதால் ஹாஸ்பிட்டல் ரோடுக்கு போவோம். இன்றைக்கு நாகா ஃபுட் சிட்டி இடக்கை பக்கம் ஹாஸ்பிட்டல் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. வளமையாக இருட்டினால் செம வெளிச்சமாக இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு சில கடைகள் திறந்துருக்கு தான், ஆன போதிலும் இருட்டாக தான் இருக்குது. ஆனாலும் சனப்புழக்கம் வந்து குறையலை. இன்றைக்கு கரண்ட் இல்லை அப்படின்ட்டு மக்கள் கூட்டம் குறைவாக காணப்படவில்லை.
பஸ் ஸ்டாண்ட். இதில் ஃபுல்லாக குடலாக தெரிகிறது வந்து வாகனங்கள்ன்ற வெளிச்சம்தான். ஒரு சில ஃபார்மசியில் வந்து ஜென்ரேட்டர் போட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் பாருங்க. இது காகில் ஸ்கொயர். இதில் வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்குது. பெயிண்டிங் மாற்றி கொண்டிருக்காங்க. நல்லா இருக்குது பெயிண்டிங். அங்கால வேம்படி சந்தி போய் கொண்டிருக்கோம். பாருங்க, இதில் ஆக்கள் பார்க்குறதுக்கு, பேஷண்ட்ஸை பார்க்குறதுக்கு இதில் தான் பார்க் பண்ணணும். இதுதான் வாசல். கேட் நம்பர் 6 போகணும். அந்த வெஹிக்கிள் பார்க் தான் இது. அங்கே டொமினோஸ் அதுவல்ல போய் கொண்டிருக்கோம். சதோசா, இங்கால பிஸா ஹட் இருக்கு. இந்த நேரத்தில் சிக்னல் கொஞ்சம் வேலை செய்யாத பார்த்து தான் திருப்பணும். நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பினபடியா பிரச்சனை இல்லை. வலது கை பக்கம் திருப்புறேன்னு சொன்னால் பார்த்து தான் திருப்பணும். கிங்ஸில் ஒளிமயமாக இருக்குது. நேஷன் ட்ரஸ்ட் பேங்க் இங்கே வந்திருக்கு. அதுலேருந்து நேஷன் ட்ரஸ்ட் பேங்க் இதில் வருது. அங்கே கிங்ஸ் எலக்ட்ரானிக்கில் கரண்ட் இருக்குது. இங்கே வெஹிக்கிள்ஸ் சேல்ஸில் வந்து கரண்ட் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய புது கார்கள் இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்குது. விலையை பற்றி நான் சொல்லல என்று சொன்னால் தெரியும் தான். ஒரு சில வாகனங்கள் எடுக்கக்கூடியமாக இருக்கும். ஒரு சில வாகனங்களை வந்து நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்து எடுக்கலாம். இங்கே ஆரியோல சந்தைக்கு வந்துட்டோம். இதில் அக்ஷதை இருக்குது. அக்ஷதையில் ஃபுல்லாக சைவ உணவகம் தான் இது. சாப்பாடு நல்லா இருக்கும். கொஞ்சம் விலை கூட தான், ஆனாலும் பிரச்சனை இல்லை. கொசிக்கு வந்துட்டோம். இதுதான் பழைய ஹொண்டா. இப்போது ஹொண்டா தான், ஆனால் இப்போ புது வாகனங்கள் இங்கே எடுக்கிறது இல்லை. உரும்புராயில் மட்டும்தான் புது வாகனங்கள். டியோ அதில் இருக்குன்னா உரும்புராயில் தான் புக் பண்ணி எடுக்கணும். ரைட். இப்படியே போவோம். கீல்ஸ் அடிக்க போவோம். கீல்ஸில் இடகை பக்கம் திருப்பட. கீல்ஸ் அடிக்க வந்துட்டோம். கீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எலக்ட்ரிக் வாகனம் இங்கே சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் 2 பாயிண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பாயிண்ட் இருக்குது. கீல்ஸில் அதை தவிர 9 மணிக்கு பிறகு பேக்கரி ஐட்டம் இதில் நிற்பாடு. பேக்கரி ஐட்டம் வந்து ஒஃபர் என்று சொன்னால் எவ்வளோட ஆஃபர்? அது 50% ஆஃபர். அப்போ நீங்கள் நார்மலாக ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குகிற பொருள் 9 மணிக்கு பிறகு 50 ரூபாய்க்கு வாங்கலாம். ரைட். இதில் நிற்கிறோம். பைக்குக்கு பெட்ரோல் அடிச்சு போட்டு சுற்றுவோம். பெட்ரோல் அடிக்க முன்னம் இப்படி ஹாஸ்பிட்டல் பின் ரோடால் போய் அப்படி கஸ்தூரியா ரோட் போய் அந்த ஃபியூல் ஸ்டேஷனில் அடிப்போம்னு பார்த்தது. இதுதான் புதுசாக கட்டின பில்டிங். இந்த ரோட் வந்து 1 வே ஆக்கிட்டாங்க. இதால் போகலாம், அங்கிருந்து வேற இல்லாது. HNB பேங்க் கூட நீங்கள் சுற்றித்தான் வரணும். வாகனத்தில் வேற இல்லாது. நீங்கள் நடந்து வரணும்னு சொன்னால் வரலாம்.
இதில் போட் போட்டிருக்காங்க. இங்கே இதெல்லாம் இருக்குது. இதில் இருந்து இதில் ஒன் வே, இதுக்கு அங்கால நாங்கள் வானத்தில் போகலாம். இதுவும் ஒரு ஒன் வே ரோட் தான். அங்கேருந்து அந்த ரோட்டில் இருந்து அங்கேருந்து வரலாம், இங்கேருந்து போக இயலாது. சாரி, இங்கேருந்து போகலாம், அங்கேருந்து வர இயலாது. சாரி, அங்கேருந்து வரலாம், இங்கேருந்து போக இயலாது. ரைட், இதுக்குள்ள ரங்கபுரம். இதில் நிறைய ஜுவல்லரி இருக்குது, ஜுவல்லரிஸ் இருக்குது இங்கே நிறைய. இன்றைக்கு சண்டே என்றால் தான் போட்டி இருக்கும். பாருங்க, இதுக்கால போய் கொண்டிருக்கோம். நோமலாக நீங்களே உங்களுக்கே தெரியும், நோமலாக ஜோதிச்சு பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குமெண்டு. இதில் லிங்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு என்ஜின் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபியூல் ஸ்டேஷன் வந்திருக்கோம். நாங்கள் இப்போ ஃபோனை உள்ளே வைக்க போகிறேன். இதில் பெட்ரோல் அடிக்கையில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. உள்ளே வைக்கிறேன். இப்போ பண்ண மார்க்கெட் ஏரியாவுக்கு நிற்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோலாரால் வேலை செய்கிற லைட். இப்போ கவர்மெண்டால் அமைக்கப்பட்ட சோலரில் இயங்குகிற லைட், அது வேலை செஞ்சு கொண்டு இருக்குது. அங்கால கரண்ட் இல்லை. லைட் இங்கால ஃபுல்லாக இருட்டாகத்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் தான் பிக்மி ஆஃபீஸ் இங்கே வந்துருக்குது. பிக்மி ஆஃபீஸ் இதெல்லாம் வந்திருக்கு. லைட் இவங்க எல்லாம் சார்ஜர் லைட் தான் பாய்ச்சி கொண்டிருக்காங்க. பாருங்க, இதில் ஒரு சில கடை மாற்றங்கள் இருக்குது. சப்லாஜிக் லைஃப்பில் வந்து சில மாற்றங்கள் இதில் வந்துருக்குது. இது பிபிடி ஆஃபீஸ். இப்படியே போவோம். இப்போ பாருங்க, கரண்ட் வந்த டவுன் ஏரியா பாருங்க. எல்லா இடமும் கரண்ட் வந்துட்டுது. முதல் வந்து இந்த இடத்தால் வந்து நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருந்தது. இப்போ பாருங்க, எப்படி சவுண்ட் இதெல்லாம் வந்து நாங்கள் இதுக்கால ஹாஸ்பிட்டல் ரோட் பக்கம் திருப்புறோம். பாருங்க, முதல் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. ரைட், இப்போ நல்ல வெளிச்சமாக எல்லாம் வந்துடுது. இப்போ கஸ்ரியா ரோட்டால் திரும்பி போக போகிறோம். பாருங்க இப்போ எப்படி இருக்காண்டு. முதல் இருட்டாக இருந்தது, பாருங்க இது எப்படி இருக்காண்டு. ரைட், நல்ல வெளிச்சமாக வந்துட்டுது. இந்த 13 மணித்தியாலமும் ஒரு சில கஷ்டங்கள் நாங்கள் பட்டிருப்போம். அதில் மிக முக்கியமானது தண்ணீர். தண்ணி இல்லாமல் ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் இருந்தால் குளிக்க கூட ஜோதிச்சு கொண்டு வந்திருப்போம். தண்ணி இருக்குமா இல்லையா டேங்கில் அப்படின்னு ஜோதிச்சிருப்போம். கிணத்துல அள்ளி குளிக்கிறாங்களே பிரச்சனை இல்லை. ரைட், இதில் என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் இப்போ சஸ்டைனபிளாக மாறணும். சஸ்டைனபிலிட்டி என்று சொல்லி இப்போ நிலைத்தன்மையாக இருக்கணுமென்று இப்போ எல்லாராலையும் வலியுறுத்தப்படுகிற விஷயங்களில் நீரை சேமிக்கிறதும் ஒரு முக்கியமான இடமாக காணப்படுகிறது. இது எத்தனையோ நாடுகளில் நீர் இல்லை, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி தாராளமாகவே இருக்கிறபடியாக நாங்கள் அதை கேர் பண்ணி கொள்கிறோம் இல்லை. ஆனால் கொழும்பு ட்ரிங்கு வந்த ஏரியாக்களெல்லாம் தண்ணிக்கெல்லாம் காசு தான். எப்படி நாங்கள் கரண்ட் கட்டுறோமோ, கரண்ட்டுக்கு எப்படி மீட்டர் போட்டு கரண்ட் காசு கட்டுறோமோ அது மாதிரி தண்ணிக்கு காசு. அதனால் நாங்கள் நீரை விரயமாக்காமல் நாங்கள் அதை சேமிக்க பழகணும். நீரை விரயமாக்கக்கூடாது. ரைட், இப்போ நாங்கள் வீடியோண்ட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த விஷயங்களை நான் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ சொல்லும்போது பெருசாக தோணாது. ஆனால் நார்மலாக யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்களா தெரியும் என்னென்ன
சஸ்டைனபிலிட்டி என்று அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சொல்ல வராங்கன்ட்டு. நான் எனக்கு தெரிஞ்சதை பண்ணவளம் தான். வீடியோன்ற கடைசிக்கு வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நான் பலர் டவுனை கரண்ட் இல்லாமல் பார்த்துருக்க மாட்டேங்க. அப்படி பார்க்குறது கஷ்டம். இப்படியான சந்தர்ப்பத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. நானும் பார்ப்போம் மட்டும் தான் வந்தேன்னா அதோட ஒரு வீடியோ ஒரு கண்டென்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ரைட், வீடியோ முடிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.